தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். வயலின் வித்துவான் அமரர் லட்சுமி நாராயணாவின் பெயரில் வீதிக்கு பெயர் பலகை நாட்டி வைப்பு. உயர்தர பரீட்சையை பிற்போடுமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி. ஈரானின் ட்ரோன் சேமிப்பு மற்றும் வான் பாதுகாப்பு இலக்குகள் மீது 12வது நாளாகவும் அமெரிக்கா தீவிர தாக்குதல். இறுதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி 3-2 என தொடரை வென்றது. லக்ஷ்மி திருமண சேவை உலகளாவிய ரீதியில் சுவிட்சர்லாந்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் முன்னணி திருமண சேவை. பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், உண்மையான மற்றும் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள், தகுதியான பொருத்தங்கள், பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தொடர்புகள். உங்களின் அன்புக்குரிய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க ஆசையா? நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் தேடி தருகிறோம். லக்ஷ்மி திருமண சேவை. உங்கள் இல்லற பயணத்தில் நம்பிக்கையோடு காலடி எடுத்து வையுங்கள். சரியான வாழ்க்கை துணையை இன்றே தேர்ந்தெடுங்கள். உள்நாட்டு செய்திகள். வயலின் வித்துவான் அமரர் பி லட்சுமி நாராயணாவின் சேவையை பாராட்டி அவரின் பெயரில் வீதிக்கான பெயர் பலகை யாழ் மருதனாமடத்தில் இன்று திரை நீக்கம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மருதனாமடத்தில் உள்ள வட இலங்கை சங்கீத சபை கலாசார மண்டபத்தில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் கினிதும சுனில் செனவி, யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், யாழ் மாவட்ட அரசாதிபர் மா பிரதீபன், உடுவில் பிரதேச செயலாளர் போ பிரேமினி, வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் தர்ஷினி ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்வில் ராமநாதன் நுண்கலை பீட மாணவிகளின் சிறப்பு நடனமும் இடம்பெற்றது. 2026 ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. மனு தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட சமர்ப்பணங்களை நீண்ட நேரம் பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் தனது முடிவை அறிவித்துள்ளது. முதல் மற்றும் 2ஆம் தடவையாக 2026 ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர் குழு ஒன்றால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தலைமன்னாருக்கு வடக்கே இலங்கை கடல் எல்லைக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 9 இந்திய மீனவர்களை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த இந்திய மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களும் படகும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைத்தனர். இதன் போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் கடல்சார் ஏவுகணை ட்ரோன் சேமிப்பு மற்றும் வான் பாதுகாப்பு இலக்குகள் மீது 12வது நாளாக அமெரிக்கா தீவிர தாக்குதல் நடத்தியதாக மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் ஈரானை பலவீனப்படுத்த செய்யப்பட்டவை என அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரான் தனது கடற்படை முற்றுகையை மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் இந்த மாதம் முழுவதும் ஈரானிய ராணுவ தளங்களை அமெரிக்க படைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அமெரிக்க படைகள் 9 வர்த்தக கப்பல்களை வேறு திசைக்கு திருப்பிவிட்டதாகவும் 1ஐ செயலிழக்க செய்துள்ளதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் மத்திய கிழக்கு முழுவதும் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது.
விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. இந்த போட்டி பார்படோஸின் பிரிக்டவுனில் அமைந்துள்ள கென்ஸ்டிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 268 ஓட்டங்களை பெற்றது. 269 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 47.3 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 269 ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றியுடன் வெஸ்ட் இண்டீஸ் ஆறுதல் வெற்றியை பெற்றாலும் 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை நியூசிலாந்து அணி 3-2 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இத்துடன் தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.